யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இண்டியா. கேபிஆர் கல்லூரியை பற்றி தகவல் கொடுங்க சார் அப்படிங்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கேபிஆர் கல்லூரிகளை பற்றின தகவல் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கேபிஆர் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2009 கேபி ராமசாமி அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு கல்லூரிங்க. இது கிட்டத்தட்ட முதிர்ச்சி அடைந்த ஒரு கல்லூரி அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய அலுமினிஸ் உலகமெங்கும் கேபிஆர்னுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கேபிஆர் கல்லூரி எடுப்பதற்கு என்ன மாதிரியான காரணங்கள், கேபிஆர் கல்லூரி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெவ்வேறு அனாலிசிஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல கேபிஆர் கல்லூரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2009 நம்ம சொன்ன மாதிரி 2009 கோயம்புத்தூரில் நிறுவப்பட்ட ஒரு கல்லூரி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன மாதிரியான அகாடமிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா AIDS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் AI/ML. ஸோ இதற்கு அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், CSBSன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அதற்கு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குங்க. அடுத்தது IT இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதற்கு அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே UG டிகிரிஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் தாராளமாக கேபிஆரில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ற வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஸ்டூடெண்ட் 54 lakhsக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் 40 LPA 40 lakhsக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் 4 மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய் ஆண்டிர் வருமானமாக பெறக்கூடிய கம்பெனிகளில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் 10 lakhsக்கு மேலே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 462 ஸ்டூடெண்ட்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது 5 LPAவுக்கு மேலே 5 வருடம் 5 லட்சத்திற்கு மேன்கு வருமானம் கொடுக்கக்கூடிய கல்லூரி கம்பெனிகளில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ரொமினென்ட் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம், எந்தெந்த கம்பெனிகள்லாம் இந்த கல்லூரியினுடைய மாணவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HCL, HP, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், ஒடேசா, ஸ்பிக், IBM பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நெட்கான், டெக் மஹேந்திரா. ஸோ இப்படி உலகத்தினுடைய தலை சிறந்த கம்பெனிகள், இந்தியாவினுடைய தலை சிறந்த கம்பெனிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரியினுடைய மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். விப்ரோ, TCS, ஜோகோ, எம்ஃபசிஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் உங்களுடைய இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இணையதளத்தினுடைய அஃபிஷியல் லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம், அல்லது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய சிறப்பில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடியது இவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் சொசைட்டிஸ். ஸோ மாணவர்களையும் இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட இவங்க ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாணவர்கள் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி, ஸோ அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை கூட மாணவர்களை தொடர்பு படுத்தி அவர்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் சொசைட்டி ஃபார் ஸ்மார்ட் மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய SSEMல அதன் மூலமாக மாணவர்களுக்கு ஸ்கில்ஸை கொடுக்குறாங்க. அமெரிக்கன் கான்க்ரீட் இன்ஸ்டியூட் இந்தியா சாப்டர், ஸோ ACI மூலமாக கொடுக்குறாங்க. அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், ஸோ இது மூலமாக மாணவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதன் மூலமாக மாணவர்களுக்கு ஸ்கில்ஸ் கிடைக்குது. ஸோ அதற்கடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொசைட்டி ஆஃப் இந்தியா, கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா CSI. இப்படி பல விஷயங்கள் மூலமாக மாணவர்களுக்கு அவங்க ப்ரொஃபஷ்னல் சொசைட்டிஸோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் அகாடமிக் கோர்சஸ். ஸோ இந்த அகாடமிக் கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரிமுறை பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸ் அல்லது ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோராக இங்கே இருக்குதுங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கேபிஆரில் நீங்கள் ஒரு மாணவனாக உள்ளே உங்களுக்கான இன்ஜினியரிங் கனவை சிறப்பாக நீங்கள் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. NBA NAC அக்ரிடேஷன் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஷியோராக NBA NAC அக்ரிடேஷன் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி எல்லா விதமான விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் நல்லா இருக்குது. இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷியோராக வந்து நீங்கள் அவங்களுடைய இணையதளத்திலேயே வந்து உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் போடுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இல்லை எனக்கு தெரியலைங்க சார், எனக்கு ஏதாவது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா டிஸ்கிரிப்ஷனில், அதில் பிங் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அட்மிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் சொல்கிறேன். சென்ற வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அட்மிஷன்ஸ்னுடைய கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் வந்து போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AIDS 191 கட் ஆஃபில் தான் லாஸ்ட் கட் ஆஃபாக மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகிருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 183 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்குது ஓசி கேட்டகரியில். இதே மாதிரி பிசியில் 182.5, மினிமம் கேட்டகரி 179. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம்மில் 179 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசியில் வந்து 179க்கு ஸ்டார்ட் பண்ணி 174 வந்து AIDS க்ளோஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு துறைகளும் என்ன கட் ஆஃபில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ KPR மொத்தத்தில் ஒரு சிறந்த கல்லூரி. நீங்கள் தாராளமாக அந்த கல்லூரியில் படிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.